வணக்கம். பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள். இன்று ஏவுகணை நாயகன் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு முறை பள்ளி மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்துல் கலாம் அவர்கள். அன்றைக்கு அவர் பேசிய தலைப்பு கடவுள் குறித்ததாக இருந்தது. அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு மாணவன் எழுந்து, ஐயா, கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என கூறுமாறு கேட்டான். அதற்கு கலாம் அவர்கள் கேள்வி கேட்ட மாணவனிடம் பதில் கேள்வியாக ஒன்றை கேட்டார். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும் என்று. 24 மணி நேரம் என அந்த மாணவரோடு சேர்ந்து வகுப்பில் இருந்த அனைவரும் கூறினர். சூரியன் நாம் இருக்கும் பால் வீதியை சுற்றி வர எவ்வளவு காலமாகும் என்று தனது அடுத்த கேள்வியை கேட்டார் கலாம் அவர்கள். வகுப்பறையே ஒரே அமைதியாக இருந்தது. அந்த வகுப்பில் இருந்த யாராலும் உடனடியாக பதில் ஏதும் சொல்ல முடியவில்லை. அதனால் கலாம் அவர்களே பதில் கூறுகிறார். சூரியன் பால்வீதியை சுற்றி வர 21.5 கோடி ஆண்டுகள் ஆகும். ஒரு பால்வீதியை நம் கண்ணுக்கு தெரியும் சூரியன் சுற்றி வரவே இவ்வளவு காலமாகிறது. இந்த பால்வீதி போல் கோடிக்கணக்கில் இருக்கின்றன. இவையெல்லாம் அண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் மிகச் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த துல்லியமான இயக்கத்தை உருவாக்கியது யார்? இந்த அற்புதமான இயக்கத்தை நிர்ணயித்தது யார்? சொல்லுங்கள் என கேட்டார் கலாம் அவர்கள். வகுப்பறையே ஒரே அமைதியாக இருந்தது. யாரும் பதில் சொல்லவில்லை. பின்னர் கலாமே பதிலளித்தார். ஆக, நம் கண்ணுக்கு முன் தெரியும் ஒரு சக்தி சூரியன், நம் கண்ணுக்கு தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தி கடவுள் என்றார். என்ன ஒரு அருமையான விளக்கம்! இந்த திருப்திகரமான பதிலை கேட்ட மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். நன்றி.